இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ இப்பதான் கேட்டேன். இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டி பதிவிடும்போது உங்கள கேட்கணும்னு என் மனசு சொல்லுது. நான் அதான் கேட்டேன். ஆ ஓகே, நம்ம பதிவுக்கு போயிருவோமா? ஓகே. இன்னைக்கு வந்துட்டு சி ஸ்வ 17 ராணுவ விமானத்தில வந்துட்டு அ ராணுவ விமானம் அது கார்கோ இந்த வீரர்கள ஏத்தி செல்ற விமானம். அதுல வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 108 பேர வந்துட்டு கொண்டு வராங்க இங்க. எங்க நம்ப டெல்லிக்கு. ஓகேயா? இதுல என்னன்னா, நீங்க பாருங்க, அந்த அது வந்துட்டு சாதாரணமா நம்ப பயணிக்கிற விமானம் இல்லங்க, தெரியுங்களா? அது வந்துட்டு பொருள் ஏத்துறது, போருக்கு போறதுக்காக வீரர்கள தயார் பண்ணி அப்படியே உட்காந்துட்டே வரணும். அது வந்துட்டு நவுர முடியாது. ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோரியில உட்காந்துட்டு போவாங்கல்ல, லோரி டிரைவர்ஸு இந்த இவங்கலாம் வந்துட்டு உட்காந்து போவாங்கல்ல, அத விட கேவலமா இருக்கும். அ அதோட சீட்டெல்லாம். ஸோ அதில எடுத்து கொண்டு வராங்க. ஸோ அதையும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இந்திய கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண ஒண்ணுமே சொல்லாம ஏத்துக்குது. ரொம்ப கௌரவமான கவ் க அரசாங்கம் தான் இது. அ ஏன்னா நீங்க பாருங்க, அ என்னன்னா, அ இதுக்கு முன்ன ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா, உடனே வந்துட்டு பக்கத்தில எல்லை நாடு வந்து மெக்சிகோ, அந்த பக்கத்து வெனிசுலா, இன்னொன்னு வந்துட்டு எனக்கு சரியா ஞாபகம் வரல. அ அ அந்த நாட்டு எல்லாத்தையும் வந்து இதே மாரி ராணுவ விமானம், அது பக்கத்து நாடு. ஒரு 1/2 மணி நேரத்திலயோ, இல்ல 1 மணி நேரத்திலயோ கொண்டு போயிரலாம். அப்படி அனுப்பப்பட்டவங்கள அந்த நாட்டு அரசாங்க தலைவங்க வந்துட்டு இடம் குடுக்கல. அதாவது விமானம் தரையிறங்குறதுக்காக இடம் குடுக்கல. திருப்பி அனுப்பி எங்க மக்கள் வந்து இப்படி கேவலப்படுத்தாதீங்க. நாங்க முறையா எங்க மக்கள எங்க விமானத்து மூலமா அனுப்பி நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி, அந்த மக்கள அந்த குடிமக்கள அவனுங்க வந்துட்டு கௌரவப்படுத்தினானுங்க. சரிங்களா? ஆனா இங்க நடந்தது என்னன்னா, இவங்க வந்து ட்ரம்ப் பதவி ஏற்புக்கும் அழைப்பு குடுக்கல. ரொம்ப அவமானமா தான் இவங்க போய் சேர்ந்தது. ஆ பிரதமருக்கு இந்திய பிரதமருக்கு அனுமதி குடுக்கல. அழைப்பும் குடுக்கல. அ இந்த வெளியுறவு அமைச்சர் எப்படி போய் சேர்ந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து அவங்கவங்க பிரச்சனை. ஆனா ஒரு அந்த மக்கள் வந்துட்டு இங்க வந்து சேர்றதுக்கு அவங்கள வந்துட்டு நீங்க வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இல்ல அவங்க குடும்பத்தில ஏதாவது நீங்க வசூலிச்சாவது அவங்கள கௌரவமா நீங்க கொண்டு வந்திருக்கலாம். உங்க நாட்டு மானம் காத்துல பறக்குது. உங்களுக்கு தெரியுதா? ம். அவனுங்க அங்க ஏத்தி அனுப்புறானுங்க. இது பேட்ச் அனுப்புறானுங்க. அது வந்துட்டு ஒரு 24 மணி நேரம், இல்ல 40 மணி நேரம் கூடயும் ஆகும். அவனுங்க அங்கேருந்து இங்க வர்றதுக்கு. சாதாரண நம்ம வர்ற மாரி இல்ல, தெரியுங்களா? இது வேற. அவனுங்க வந்துட்டு வேற இடத்துல ஒரே நேரடியா வர முடியாது. இன்னொரு இடத்துல போய் எண்ணெய் நிரப்பி, அவனுங்க திரும்ப வர்றதுக்கெல்லாம் அது வந்து அவனுங்க வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு கூட ஏதாவது ஒண்ணு குடுப்பானுங்க, சும்மா. ஏதாவது கடிச்சுக்கிட்டு வர வேண்டியதுதான். நின்ன இடத்துலயே அது ஒரு வேதனையா இருக்கும். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அது. ஆனா அதையும் தாண்டி ஒரு நாட்டோட கௌரவ பிரச்சனை. அவனுங்க வந்துட்டு அனுப்புறது வந்துட்டு அது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு கப்பலையோ, அ பல சில கப்பல்களையோ நீங்க அனுப்பலாம். விமானத்துல உங்களுக்கு வந்து இதுன்னா, நீங்க அந்த கவர்மெண்ட்ட பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம இத பேசும்போது அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, அ இத எதிர்க்கிறதுக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, "அதான் அவரு ஃபோன்ல பேசிட்டாரே. அவரு ஃபோன்ல கிழிச்சது வந்துட்டு, நான் வரேன். உங்கள இதுக்காக சந்திப்போம். அத பத்தி பேசுவோம், இத பத்தி பேசுவோம்ன்னு." ஆனா இத பத்தி பேசியிருக்க மாட்டானுங்க. எது முக்கியமான விஷயமோ அத பேச மாட்டானுங்க. ஸோ இதுதான். ஒரு நாட்டோட இத வந்துட்டு யாரு காக்கணும்? யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதின்னு சொல்றீங்க. ஓகே. அந்த பிரதிநிதி தான் அத வந்துட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அதையும் நீங்க செய்யல. உங்கள விட ஏழ்மையான நாடு அ மெக்சிகோ. அவங்க வந்துட்டு ஏன்னா பக்கம். அது வந்து பக்கம். இது வந்து தூரம். இருந்தாலும் நீங்க பேசி ஒரு விமானத்தில கொண்டு வர முடியாட்டியும், ஒரு வந்துட்டு கப்பல்ல இது பண்ணிடலாம். சரிங்களா? ஆனா வர்றதெல்லாம் நெறைய பேர் வந்து வடநாட்ட சேர்ந்தவங்க. இந்த வடநாட்ட சேர்ந்தவனுங்க வந்துட்டு, அவனுங்களே எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி காட்டிக் குடுப்பானுங்க. அவனுங்க ஜாதி வந்து அவ்வளோ மோசமானவனுங்க அவனுங்க. என்னன்னா, நான் வந்துட்டு இவனுங்க எப்படின்னா, இவனுங்களோட ஆட்சி தான்.
ஒரு இடத்துல இப்போ சேர்ந்துட்டானுங்கன்னா அவனுக்கு வந்து கும்பலாக இருப்பானுங்க. அவனுங்க ஒரு ரெண்டு ஆள் போக மாட்டானுங்க. அவனுங்க வந்துட்டு இப்போ பூந்தானுங்கன்னா இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த எலி வத வதன்னு குட்டி போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. என்னன்னா ஒரு இதுக்கு போனானுங்கன்னா ஒரு 30-40 பேர் இருப்பானுங்க கண்டிப்பாக, இல்லை ஒரு 100-200 பேர் இருப்பானுங்க. நம்ம மாதிரிலாம் இல்லை தெரியுங்களா, அவனுக்கு வந்து ஒரு குரூப்பாக எது செஞ்சாலும் ஒரு இதாக தான் போவானுங்க. அவனுங்களுக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவனுங்க எப்படி போவானுங்கன்னா மெக்சிகோ, குவாட்டமாலா இந்த மாதிரி அமெரிக்காவோட எல்லை நாட்டில் வந்து இறங்கி அங்கேருந்து நேராக மெக்சிகோ எல்லைக்கு போயிட்டு அங்கேருந்து அதுக்கு இதுக்குன்னு ஏஜென்ட் இருப்பானுங்க. எல்லா இதுவும் தெரிஞ்சு வச்சுருப்பானுங்க. சில பேர் வந்துட்டு இந்த அமெரிக்கா கனடா எல்லை இருக்குல்ல, அங்கேருந்து அவனுங்க வந்து லோரியில் பொருள் ஏற்றிட்டு வரவனுங்க திரும்ப போகும்போது இந்த லோரியில் கிளீண்டன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஏற்றிட்டு போவானுங்க. எல்லாமே இந்த வடநாட்டுக்காரங்க தான் அங்கே லோரி ஓட்டுறவனுங்களும். ஸோ அவனுக்குள்ள ஒரு கிளிக் இருக்கு, ஒரு இது இருக்கு, எப்படி உள்ளுக்கு நுழைக்கிறது வர்றது போகிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த எல்லையில் இருக்கிற அமெரிக்க எல்லையில் இருக்கிற ஆர்மி வந்துட்டு எல்லை எல்லைப்படை வீரர்கள் இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு எல்லா நேரத்தில் இருக்க மாட்டானுங்க. சில நேரத்தில் அவனுக்கு அந்த டைமிங் போகிற நேரத்தில் இவனுங்க வந்து என்ன நீண்ட எல்லை. அமெரிக்கா வந்துட்டு ரொம்ப பெரிய நாடு, நீண்ட எல்லையை கொண்டது. அப்படி இருக்கும்போது இந்த மெக்சிகோ வந்து பெரும்பாலும் வந்துட்டு போகிறது வந்து போதைப் பொருள் தான் அமெரிக்காவுக்குள்ளே போகுது. ஸோ அதே நேரத்தில் அந்த மக்களும் நிறைய பேர் பூந்துடுறானுங்க அமெரிக்காவுக்குள்ளே. ஸோ இது சரிதான், அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து பல வேலைலாம் செய்யும்போது சரிதான். ஆனால் இந்த வடநாட்டுக்காரனுங்க இருக்கானுங்க, இந்தியாவில்காரனுங்க பொதுவாகவே வெள்ளைக்காரனுங்க வந்துட்டு இந்த சத்தத்தை ரொம்ப விரும்ப மாட்டானுங்க. கத்தி பேசுறது, ரொம்ப இதாக பேசுறது. இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், என்ன பண்ணுவானுங்க அவனுங்க, நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்துட்டு காதில் அந்த இதை போட்டுக்கிட்டு இல்லை புக்கு படிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படி வருவானுங்க. ஆனால் இவனுங்க வடநாட்டுக்காரங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த காட்சியில் ஏறி அங்கே அவனோட சொந்தக்காரனுங்க வந்து அந்த போயிட்டு இருப்பானுங்க, இங்கேருந்து கத்துவானுங்க அங்கே. விளங்குதுங்களா, ஒரு ஒரு சட்டன் தூரம் இருக்கும், இங்கேருந்து அங்கே கத்துவானுங்க. நான் தான் இந்தியன் வடநாட்டுக்காரன்னு சொல்லி ஹிந்தியில் பேசி இதெல்லாம் வந்துட்டு அவனுக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டுது. இங்கே இல்லை, அமெரிக்கா மட்டும் இல்லை, அவனுங்களோட அட்டகாசம் வந்து பல நாட்டில் ஆஸ்திரேலியாவிலே வந்துட்டு நிறைய பேர் அடி வாங்கினது காரணமே அதுதான். ஆஸ்திரேலியாக்காரனுங்க வந்து வட இந்தியன் அடித்ததுக்கு பெரும்பாலும் அது இந்த காரணம் தான். கத்தி கத்தி பேசுவானுங்க. ஸோ இவனுங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தாலும் இந்தியாவையும் நாசப்படுத்திடுவானுங்க தான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வாட்டி அமெரிக்கா போகிறதுக்கு அந்த பணத்தை வச்சு அவனுக்கு இந்தியாவிலே வாழலாம். ஆனால் வந்துட்டு இங்கேருந்து அமெரிக்கா போகிறது குறைஞ்சபட்சம் ஒரு 70 லட்சத்துலேருந்து 100-1 கோடி வரைக்கும் அவனுங்க கொடுக்குறானுங்க. இதுதான் உண்மை. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 70 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறானுங்க ஒரு ஒருத்தனுக்கு. சில பேர் குடும்பமாக போவானுங்க, அப்போ எத்தனை கோடி போகுது பாருங்க. நீங்கள் பாருங்க, இதெல்லாம் வந்து குஜராத்துக்காரனுங்க செய்கிறது தான், பெரும்பாலும் குஜராத்துக்காரங்க தான். அடுத்தது இந்த பஞ்சாபி இவனுங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதாவது வந்துட்டு அவனுங்க வந்துட்டு நம்மளோட வாழ்வாதாரத்தையும் அவனுங்க கெடுப்பானுங்க. அவனுங்க எப்படின்னா, நான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஹவருக்கு வந்துட்டு $12 கொடுத்தானுங்க. ஒரு ஹோட்டலில் $12 எனக்கு ஒரு ஹவரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஒரு வீடு வந்துட்டு 5000, அதாவது ஒரு வீடு வந்துட்டு 1300 $1200 வரும் ஒரு வீடு. ஓகேங்களா, நம்ம அதை கட்டி நம்ம அப்படி வாழ்வோம். அவனுங்க எப்படின்னா வந்து $2க்கு வேலை செய்வானுங்க. நீங்கள் $2 கூட நான் என்ன வேலை வேணாலும் செய்கிறேன், சமையல் முதற்கொண்டு எனக்கு தெரியும் சொல்லி. அப்போ $12 எங்கே இருக்குது, $2 எங்கே இருக்குது, நீங்கள் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இதில் நம்மளை அடிப்பானுங்க. அடுத்து வந்துட்டு அவனுக்கு நீங்கள் ஒரு ரூம் கொடுத்தா போதும், அதில் 20-30 பேர் இருப்பானுங்க. நம்மளால ஒரு வீட்டிலேயே வந்துட்டு ஒரு 4-5 பேர் தான் இருக்க முடியும், ஒரு நம்மளோட இது. ஆனால் அவனுக்கு ஒரு ரூம்லேயே 20-30 பேர் எப்படி படுப்பானுங்க, எப்படி குடிப்பானுங்க, எப்படி வருவானுங்கன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் அவனுங்களோட எங்கே போனாலும் அவனுங்களோட புத்தி. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு காலம் தான் தண்டனை கொடுக்குதா, இல்லை கடவுள் தான் தண்டனை கொடுக்குறானான்னு தெரில. இவனுங்கெல்லாம் வந்துட்டு மாறணும், இவனுங்க எல்லாத்தையும் வந்துட்டு விரட்டி அடிக்கிறது முறை தான், சரிதான். அதனால இந்த
இது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். இது ஆனா இது ஒரு கேவலமா இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு இந்திய நாட்டுக்கே கேவலம். இந்த மாரி நடந்துக்கிறது, அவனுங்க இந்த மாரி ராணுவ இதுல வந்து இறங்குறது. இது வந்து எப்படின்னா, ஒரு குப்பைய வீசுற மாரி அவன வந்து வீசிட்டு போறானுங்க. உன்னோட குடிமகனுங்க மகனுங்க. ஸோ நல்லதோ, கெட்டதோ அவனுக்கு தப்போ, சரியோ, நீங்க வந்து அதுல இறங்கணும். இறங்கி அதுக்கு ஒரு தீர்வ கண்டு நீங்க எடுக்கணும். உங்களோட ஏழ்மையான நாடே வந்துட்டு அதுக்கான தீர்வுல இறங்கி அந்த மாதிரி செய்யும்போது நீங்க இப்ப பெரிய வல்லரசு கேட்டா பல ராக்கெட்டை நீங்க அனுப்புறீங்க. பல வல்லரசுக்கு இணையா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. நல்ல ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் பெரிய பெரிய பிரதமர்ல இருந்து மாவட்ட தலைவர் இருக்க வாய்க்கிலேயே பேசுறீங்க. இதை நீங்க செய்ய முடியாதா? தயவு செஞ்சு மாநிலத்தில் பறக்கிற உங்களோட மரியாதையை காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.